லெஜெண்ட்ஸ் உங்களோட ஹெட்ஷாட் ரேட் வெறும் 20ல இருந்து 30க்குள்ள இருக்குன்னா கவலையே படாதீங்க. நான் சொல்ற இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட ஹெட்ஷாட் ரேட் 90% மேல போகும். ஏன் ப்ரோ 90% ஹெட்ஷாட் ரேட் நீ சொல்றியே, அதுக்கான ஆதாரம் உன்கிட்ட இருக்கா? இருங்க அப்ப நீ சொல்லு, அப்ப நான் நம்புறேன். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இந்த மாதிரிலாம் வாயால சொன்னா நீங்க யாரும் நம்ப மாட்டீங்க. ஏன்னா பாக்குறவங்க எல்லாருமே தமிழ் பிளேயர் இல்லையா. இதுதான் என்னோட யூஐடி. இந்த யூஐடி போயிட்டு கேம்ல சர்ச் பண்ணி பாருங்க, அப்ப தெரியும் என்னோட ஹெட்ஷாட் ரேட் என்னன்ட்டு. இப்போ நீங்க நம்பிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ஹெட்ஷாட் ரேட்டை மெயின்டைன் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ண 4 ட்ரிக்கு. நம்பர் 1 கேரக்டர் காம்பினேஷன், அதுக்கப்புறம் எய்ம் லாக் வித் டிஸ்டன்ஸ், 3வது டிராக் மெத்தடு, 4வது நான் யூஸ் பண்ண இன்னொரு சீக்ரெட் ட்ரிக் இருக்கு. இது எல்லாத்தையும் நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தாதான் உங்களாலையும் இந்த மாதிரி 90% ஹெட்ஷாட் ரேட் வர வைக்க முடியும். அதே மாதிரி இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ஹெட்ஷாட் ரேட்டுக்கு நான் யூஸ் பண்ற கேரக்டர் காம்பினேஷன். இந்த கேரக்டர் காம்பினேஷன் நீங்க ஹெட்ஷாட் அடிக்கிறதுக்காக கேட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் கிடையாது. இந்த கேரக்டர் காம்பினேஷன் நீங்க அடிச்ச ஹெட்டை கில் எடுக்கிறதுக்காக நான் கிரியேட் பண்ணிருக்கேன். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? கில் எடுக்கிறதுல எதுக்கு ப்ரோ காம்பினேஷன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இந்த கிளாஷ் கோடை பொறுத்த வரைக்கும் நீங்க ஹெட்ஷாட் ரேட் மெயின்டைன் பண்ணணும்னா எஸ்எம்ஜி கன்ல முடியாது. ஏன்னா என்னதான் நீங்க கொச்சன்னு ஹெட் அடிச்சாலுமே 2 புல்லட் பாடியில மஞ்சா கலர்ல விழுந்தா எலிமினேட்னு கொடுத்துருவான். அப்புறம் உங்களால ஹெட்ஷாட் ரேட் மெயின்டைனே பண்ண முடியாது. அதுக்காக தான் நீங்க எப்பயுமே ஹை பால் டேமேஜ் கன்ஸ் தான் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு எஸ்விடி, எஸ்கேஸ், ஒட்பேக்கரு, AC-80, டெசர்டிகல், இந்த மாதிரி கன்லாம் யூஸ் பண்ணாதான் உங்களால இந்த 90% ஹெட்ஷாட் ரேட்டை அச்சீவ் பண்ண முடியுமே. சரி ப்ரோ, இந்த கன்னுக்கும் கேரக்டருக்கும் என்ன ப்ரோ சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க என்னதான் டிஸ்டன்ஸ்ல இருந்து 1 ஷாட் அடிச்சு டவுன் பண்ணாலும் என்ன பண்ணுவான், அவன் அப்படியே செவுத்து ஓரத்தை நகர்ந்துட்டே போயிட்டு கவர் எடுத்துருவான். நீங்க இந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து அங்க போயிட்டு உங்க கில்ல கிளியர் பண்றதுக்குள்ள எனிமி வந்து அவனை ரிவைவ் பண்றான். ஸோ இந்த ஒரு விஷயம் நடக்காம இருக்கணும்னா இந்த ஒரு கேரக்டர் காம்பினேஷன் வேணும். அதுல ஃபர்ஸ்ட் ரஃபேல். இந்த கேரக்டர் யூஸ் பண்ணும்போது 4x ஸ்கோப் கன் எல்லாத்துக்குமே சைலன்சர் அட்டாச்சு. அதனால நீங்க எங்கிருந்து அடிக்கிறீங்கன்றது ஆப்போனன்ட்டுக்கு தெரியாது. இன்னொரு பெரிய பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கேரக்டர் ஸ்கில் யூஸ் பண்ணி அடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனிமி டக்குன்னு பிளட் ஃப்ளோ ஆகி அங்கேயே செத்துருவான். இது கூடவே சேர்த்து இன்னொரு கேரக்டர் யூஸ் பண்ணுங்க. அதையே நான் சொல்றேன்னா, ஒரு தடவை என்னதான் இது பிளட் ஃப்ளோ போனாலுமே அந்த ஒரு 5 செகண்ட்ல நிறைய பேர் கவர் எடுத்து ரிவைவ் பண்ணுவான். இந்த இடத்துல நீங்க யூஸ் பண்ண வேண்டிய கேரக்டர் தான் லீலா. இந்த கேரக்டர் யூஸ் பண்ணும்போது நீங்க எனிமியை டவுன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிறிஸ்டல் வந்து எனிமியா மூவ் பண்ண விடாம கேப்சர் பண்றோம். அப்போ நீங்க ஸ்கோப் போட்டு ஈஸியா அந்த கில்ல கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த கேரக்டர் ஸ்கில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்கு. அது என்னன்னா, உங்ககிட்ட ஏற்கனவே ஒரு க்ளோவல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்க ஒரு டவுன் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா இன்னொரு க்ளோவல் வரும். அடி ஆச்சு தப்பிக்க க்ளோவல் ஆச்சுன்னு பக்காவா இருக்கும். இது கூட யூஸ் பண்ண வேண்டிய 3வது கேரக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா மேரோ. இந்த மேரோ கேரக்டர் ஏன் நான் யூஸ் பண்ண சொல்றேன்னா, நீங்க டிஸ்டன்ஸ்ல இருந்து ஃபைட் பண்ணாதான் உங்களால இந்த ஹெட்ஷாட் ரேட்டை மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ நீங்க டிஸ்டன்ஸ்ல இருக்கும்போது டேமேஜ் அதிகமா போகணும்னா அதுக்கு இந்த மேரோ கேரக்டர் யூஸ் பண்ணுங்க. இதை யூஸ் பண்ணும்போது 25% வரைக்கும் டேமேஜ் அதிகமா போகும். இது எல்லாத்தையும் தாண்டி யூஸ் பண்ண வேண்டிய இன்னொரு மெயின் கேரக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுதான் நம்மளோட டட்சுயா. எல்லாருக்குமே தெரியும், என்னதான் நாக்கு அடிச்சாலும் சரி, நம்ம என்னதான் இந்த கேரக்டர் ஸ்கில்லே வச்சிருந்தாலும் சரி, நிறைய தடவை ரிவே பண்றோம் ஆப்போனன்ட். அப்போ நீங்க டக்குன்னு கிட்ட போய் கில் எடுத்துக்கும் சரி, இல்லையா எனிமி அட்டாக் பண்ணும்போது தப்பிச்சு வரதுக்கும் சரி, இந்த டட்சுயா கேரக்டர் செம பக்காவா யூஸ் ஆகும். செகண்ட் ட்ரிக் வந்து பாத்தீங்கன்னா எய்ம் லாக் ட்ரிக். நீங்க லாங் டிஸ்டன்ஸ்ல ஃபைட் பண்ணும்போது நீங்க எய்ம் லாக் ஆகுதா இல்லையான்றதுல ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க எய்ம் லாக் ஆகாம டிராக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஹெட்ஷாட் விழவே விழாது. அதே மாதிரி நீங்க வைக்கிற எய்ம் லாக் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவு தலையிலேருந்து இடுப்புக்குள்ள இருக்கணும். இந்த மாதிரி ஒரு எய்ம் லாக் கிடைச்சாதான் உங்களால பர்ஃபெக்டா சிங்கிள் டிராக்ல ஹெட்ஷாட் அடிக்க முடியும். அதுவே நீங்க எய்ம் லாக் ரொம்ப கீழெல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க டிராக் பண்ணும்போது எனிமி பாடியில தான் பிளேஸ் ஆகும். முடிஞ்ச அளவு உங்களோட எய்ம் லாக்க அந்த எனிமியோட ஹெட்டு கிட்டே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்பதான் உங்களால பக்காவா ஹெட்ஷாட் அடிக்க முடியும். நெக்ஸ்ட் ட்ரிக்கு டிராக் மெத்தடு. இந்த டிராக் மெத்தடை நீங்க பார்த்த இந்த எய்ம் லாக் கூட சேர்த்து நீங்க காம்பினேஷன் யூஸ் பண்ணணும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு எய்ம் லாக் கிடைச்சிடுச்சுன்னா
அப்போ நீங்கள் பண்ண வேண்டிய ட்ராக் மெத்தட். இப்போது எனிமியை நீங்களும் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் நிற்கிறீங்க, அப்போது எனிமியும் ட்ராக் பண்ணிட்டு இருக்கான், நீங்களும் ட்ராக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எய்ம் லாக் கிடைச்சோடனே நீங்கள் ஸ்ட்ரைட் ட்ராக் பண்ணுங்க. ஆனால் டிஸ்டன்ஸில் இருக்கும்போது நீங்கள் எந்த அளவு வேகமாக ட்ராக் பண்ணுறீங்களோ அந்த அளவு ரீகாயில் ஆகும். ஸோ நீங்கள் ஓரளவு மிட் ரேஞ்சோ இல்லை கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயோ இருக்கீங்கன்னா அப்போ நீங்கள் ஸ்லைட்டாக ஸ்லோவாக ட்ராக் பண்ணிங்கன்னாவே போதும், ஹெட்ஷாட் பக்கா விழுந்துடும். அதே மாதிரி இல்லை ப்ரோ எனிமி ரன்னிங்கில் இருக்கான் அப்போ எப்படி ப்ரோ அடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சேம் எய்ம் லாக் உட்கார்ந்தோடனே ஸ்ட்ரைட் ட்ராக் தான் பண்ணணும். அதை கொஞ்சம் கிராஸாக வச்சுக்கோங்க, ரொம்ப கிராஸாக ரைட்டு லெஃப்ட்டுன்னு போகாமல் ஸ்ட்ரைட் ட்ராகையே கொஞ்சம் கிராஸாக எனிமி எந்த பக்கம் வரானோ அந்த சைடில் நீங்கள் ஸ்லைட்டாக ட்ராக் பண்ணிங்கன்னா பக்காவாக ஹெட்ஷாட் விழும். கடைசியாக நான் சொல்ல போகிறேன் இந்த சீக்ரெட் ட்ரிக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஹெட்ஷாட் ரேட் மெயின்டைன் பண்ணுறதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த கேரக்டர் காம்பினேஷனு, எய்ம் லாக்கு, ட்ராக் மெத்தட் இது எல்லாமே மற்ற யூடியூபர் சொல்லி கேட்டிருக்கேன் ப்ரோ. ஆனாலும் எனக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஹெட்ஷாட் ரேட் ஏறவே மாட்டேங்குது, ஏதோ ஒரு மிஸ்டேக் நடக்குது அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தோணியிருக்கும். அந்த ஒரு மிஸ்டேக் என்னன்ட்டு நான் சொல்கிறேன். அதுக்கு முதல்ல நான் இப்போ மேக்ஸ் வாத்தியாராக மாற போகிறேன். இதுக்கும் மேக்ஸுக்கும் சம்மந்தம் இருக்கா ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இருக்கு. அப்பதான் உங்களால இந்த ஹெட்ஷாட் ரேட்டை கால்குலேட் பண்ணி மெயின்டைன் பண்ண முடியும். இதுல என்ன ப்ரோ இருக்கு, அடிக்கிறதுல ஹெட்ஷாட்டா இருந்த ஹெட்ஷாட் ரேட் ஏற போகுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல தான் நீங்க மிஸ்டேக் பண்றீங்க. நீங்க 10 மேட்ச் விளையாடுறீங்க, ஒரு மேட்சுக்கும் ஒரு ஹெட்ஷாட் அடிக்கிறீங்க. இப்போ 10 மேட்ச்சில் உங்களால் 9 மேட்ச் தான் ஒரு ஹெட்ஷாட் அடிக்க முடிஞ்சது. ஆனால் ஒரு மேட்ச் உங்களால் அடிக்க முடியலன்னா உங்களோட ஹெட்ஷாட் ரேட் 90 இருக்கும். சரி ப்ரோ இது எல்லாருக்குமே தெரியுமே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அது என்னன்னா அடுத்து ஒரு 10 மேட்ச் நீங்கள் போகிறீங்க, ஆனால் அந்த 10 மேட்சுமே உங்களால் ஹெட்ஷாட்டே அடிக்க முடியல. அப்பயுமே உங்களோட ஹெட்ஷாட் ரேட் 90 தான் இருக்கும். ஆனால் அந்த 21வது மேட்சை நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு பாடி கில் அடிச்சிங்கன்னா அப்போ உங்களோட ஹெட்ஷாட் ரேட்டு வெறும் 80 குறையாமல் எக்ஸ்ட்ராவாக குறையும். ஏன்னா நீங்கள் விளையாடின மேட்ச் அதிகம், ஹெட்ஷாட் அடித்தது கம்மி. அப்போ என்ன பண்ணுவீங்க, 22வது இன்னொரு மேட்ச் போட்டு ஒரு ஹெட்ஷாட் அடிப்பீங்க. அப்போ அது 90 இன்க்ரீஸ் ஆகிருக்குமானா ஆயிருக்காது. ஏன்னா நீங்கள் ஹெட்ஷாட் அடிக்காமல் விளையாடின மேட்ச் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை நீங்கள் ஈக்குவல் பண்ணணும்னா அந்த 24வது மேட்ச்சில் நீங்கள் விளையாடும் போது 4 ஹெட்ஷாட்லேருந்து 3 ஹெட்ஷாட் அடிச்சாதான் உங்களால் திருப்பி அந்த 90% ஹெட்ஷாட் ரேட்டை கொண்டு வர முடியும். அதுலேயுமே இன்னொரு பாடி கில் அடிச்சிங்கன்னா நீங்கள் 25வது மேட்ச் 2 ஹெட்ஷாட் ஆச்சு அடிக்கணும். திருப்பி அதில் ஒரு பாடி ஷாட்னா திருப்பி நீங்கள் 3 ஹெட்ஷாட்டாக அடுத்த மேட்ச் அடிக்க வேண்டியது இருக்கும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எவ்வளோ கஷ்டம்ன்ட்டு. இதனால தான் நிறைய யூடியூபர்ஸே இந்த ஒரு 90% ஹெட்ஷாட் ரேட் மெயின்டைன் பண்ணத்தை அவாய்ட் பண்ணுவாங்க. சரி ப்ரோ இந்த 90% ஹெட்ஷாட் ரேட்டை நான் எப்படி ப்ரோ ஈஸியாக எடுத்து என் ப்ரொஃபைலில் வைக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்னொரு கேம் ஐடி. இப்போது நான் ஒரு கிளாஸ் ஸ்குவாட் மேட்ச் தான் விளையாடுறேன், அதில் அடிக்கிற ஒரு கில்லு ஹெட்ஷாட்டு அப்படியே அந்த மேட்ச் ஃபுல்லாக விளையாடாமல் கம்முன்னுட்டு வெளியே வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது என்னுடைய ஹெட்ஷாட் ரேட் 100 காமிக்கும். அப்படியே எடுத்து ப்ரொஃபைலில் சொருவிட்டு போயிட்டே இருந்துடலாம். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் ஸ்குவாட் பக்கமே போகிறது இல்லையே. இந்த ஒரு ட்ரிக்கை தான் நிறைய யூடியூபர்ஸு 100% ஹெட்ஷாட் ரேட் வச்சிருக்கேன்னு ப்ரொஃபைல் எடுத்து வச்சு ஊரே ஏமாத்துறது. அது எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அவங்க ப்ரொஃபைலில் போயிட்டு இந்த ஓவர் வியூவில் போயிட்டு கிளாஸ் வார்டில் போனீங்கன்னாவே காமிச்சிடும் அவங்க எத்தனை கில் அடித்து இந்த ஹெட்ஷாட் ரேட்டை மெயின்டைன் பண்ணுறாங்கன்றது. 100 கில் வரைக்குமே இந்த ஹெட்ஷாட் ரேட் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி. அதுவே 200, 300, 400, 500 போகும்போது ரொம்ப கஷ்டம். ஏன் ப்ரோ இப்போ நீயே கம்மியான கில் தானே வச்சிருக்க, அப்போ நீயே ஏமாத்துறேன்னு கேட்டிங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி சீசன்லாம் 500, 700 கில் அடித்து அந்த 90% ஹெட்ஷாட் ரேட் மெயின்டைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் நாளைக்கு பார்க்கும்போது இது 89 இருக்கலாம், 87 இருக்கலாம், 92 இருக்கலாம், 93 இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு 85 to 95 ஹெட்ஷாட் ரேட்டுன்றது நான் பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். இப்போ அந்த கடைசியான சீக்ரெட் ட்ரிக் என்னன்னு நான் சொல்லணும்னா அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஏன் ப்ரோ ட்ரிக்குக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் என்ன ப்ரோ சம்மந்தம் இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த கேமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹெட்ஷாட் ரேட் மெயின்டைன் பண்ண பொறுமை எவ்வளோ முக்கியமோ அதை விட உங்கள் ஃப்ரெண்டோட ஹெல்ப் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். முக்கியமாக நீங்கள் அடிக்கிற ஒவ்வொரு ஹெட்ஷாட்டையும் கிளியர் பண்ணி தரத்துலேருந்து ஏதாவது எனிமிக்கு டேமேஜ்னா நீ அவனை அடிக்காதரா அவனுக்கு டேமேஜ் ஆகிடுச்சு இப்போ அடித்தா பாடிக்கில் ஆகிடும்னு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுற வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட் வேணும். இது எல்லாத்தையும் தாண்டி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எந்த விதத்தில் எனக்கு மெயினாக ஹெல்ப் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. அதாவது இப்போ ஃபைனலாக ஒரு ரவுண்டு இருக்குது, இந்த ரவுண்டு ஜெயிச்சா அது போயா, ஆனால் நான் மட்டும்தான் அலைவாக இருக்கேன். அவங்க ஏற்கனவே 2 எனிமியை எலிமினேட் பண்ணிட்டாங்க. ஆனால்
அந்த 3வது இருக்க ஒரு எனிமியை நான் அடிக்கும் போது அவனுக்கு பாடி டேமேஜ் ஆகி நாக் ஆகிட்டான். அந்த இடத்துல என்னால் அந்த கில்லை கிளியர் பண்ண முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், போயிட்டு எலிமினேட் ஆகிடுவேன். அப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸு அவங்களோட பூயா ஸ்ட்ரைக்கு, அவங்களோட கிராண்ட் மாஸ்டர் போகிறதுக்கான ஒரு ஸ்டாரு, இது ஒட்டு மொத்தத்தையும் விட்டு கொடுத்து நான் இந்த ஹெச்ஆர் ரேட் மெயின்டைன் பண்ண எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அதே மாதிரி இந்த வீடியோவில் இந்த இடத்துல நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இத்தனை சீசன் நான் இந்த 90% ஹெச்ஆர் ரேட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். அவங்க யார் யாருன்னு கேட்டிங்கன்னா, மினாட்டோ, மினேஷ், பெயின், பிராண்டி, லவர், டெத்து, ரோலெக்ஸ், கெவின், வார்லூப், சைக்கோ, ஜாய் பாய், யமன், ஜோரோ, ஜாக் ஸ்பேரோ, அப்புறம் என் தம்பி நாட்டி. இத்தனை பேருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா இவங்க இல்லைனா இந்த ஒரு 90% ஹெச்ஆர் ரேட்டும் என்னால் மெயின்டைன் பண்ணியிருக்க முடியாது. இன்னைக்கு இது ஒரு கண்டென்ட்டாக இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு பாஸ் ஆகியிருக்காது. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் நம்பினா மட்டும்தான் கேம்னு இல்லை, லைஃப்லையுமே உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ பிலீவ் இன் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குற நீங்களுமே சப்போர்ட் பண்ணலாம். மறக்காம ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இது கூடவே யூடியூப்ல இப்போ புதுசாக கொடுத்துருக்க இந்த ஹைப் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வீடியோ